உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாக்கு சேகரிப்பு கூட்டத்தில் என்னோடு கலந்து கொண்டிருக்கக்கூடிய மாநில மீனவரணி துணை செயலாளர் அண்ணன் பாலன்ஸ் அவர்களே, கவனமாக இருக்கிறார். தாய்மார்களுக்கு இலவச பேருந்து, தாய்மார்களுக்கு மாதம் தோறும் 1000 ரூபாய், அதை இப்பொழுது முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் 2000 ரூபாயாக அறிவித்திருக்கிறார். சமூக வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். இதற்காக நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிக்க வேண்டும். கடந்த 2021 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் தமிழ்நாடு ஒரு பரிதாப நிலையில் இருந்தது என்பதை நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். கொரோனா காலத்தில் நமக்கு தேவையான ஆக்சிஜன் கூட இல்லாமல் விட்டு போன பழனிசாமி ஆட்சி பரிதாபகரமாக தமிழ்நாட்டை வைத்திருந்தது. ஆனால் இன்றைக்கு இந்த 5 ஆண்டுகளில் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான இந்த அரசு இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றி காட்டியிருக்கிறது. அது பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, தனிநபர் வருமானமாக இருந்தாலும் சரி, வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி, கல்வியிலும் சரி, மகளிர் மேம்பாட்டிலும் சரி, ஒவ்வொரு துறையிலும் தமிழ்நாடு இன்றைக்கு இந்தியாவிற்கு வழிகாட்டக்கூடிய வகையில் முதன்மை மாநிலமாக மாற்றி காட்டியிருக்கக்கூடிய தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலினின் அன்பு சகோதரி தான், அன்பு தங்கை தான் சகோதரி கீதா ஜீவன் என்பதை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். இன்றைக்கு தூத்துக்குடிக்கு சிறப்பாக பல திட்டங்களை நமது சகோதரி கீதா ஜீவன் அவர்கள் இந்த தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதிக்கு நிறைவேற்றி இருக்கிறார். குறிப்பாக சொல்லுகிறேன், நமது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் மிக குறுகிய காலத்தில் தொழில் வளர்ச்சியில், தொழிற்சாலை வளர்ச்சியில் முதலிடம் பிடித்திருப்பது தூத்துக்குடி மாவட்டம் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அவ்வளவு தொழிற்சாலைகளை இன்றைக்கு இந்த தூத்துக்குடி மாவட்டத்திற்கு கொண்டு வந்தவர், அதிலே பெரும்பங்காற்றியவர் சகோதரி கீதா ஜீவன் அவர்கள். எனவே நாம் அவருக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்தால் தான் நமது தூத்துக்குடி மாநகரம், ஏறத்தாழ 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த தூத்துக்குடி மாநகரம் எப்படி இருந்தது, இன்றைக்கு எந்த அளவிற்கு வளர்ந்திருக்கிறது இந்த 5 ஆண்டுகளில் என்பதை என்னை விட நீங்கள்